அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த வேவ் ஃபங்ஷன். அதாவது வேவ் ஃபங்ஷனோட இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன? அதுதான் நான் இதில பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த வேரியபிள் ஆர் த குவான்டிட்டி, த வேரியபிள் that define the de Broglie wave de Broglie wave or matter waves. De Broglie wave is called wave function. இதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம் வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷன் என்னன்னா ஒரு de Broglie வேவ், அது வந்து சிம்பிள் என்னன்னு சொன்னா சை. வேவ் ஃபங்க்ஷன் என்ன ஒன்று வேற ஒன்று, ஒரு de Broglie வேவ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு வேரியபிளால குறிச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொன்னோம் the wave function or state function or psi. The psi is equal to, in general நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம், psi naught exponential of I omega t. அல்லனா நம்ம என்ன சொல்லணும், a டைம்ஸ் இந்த psi naughtனா வேற ஒன்றும் இல்லை, a டைம் e பவர் plus I kx exponential of minus I omega t. இது 1D இருந்தா, 3D இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்னேன் 3 வேரியபிள் இங்கே வரும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் என்னன்னா ஒரு வேரியபிள் தட் ரெப்ரசன்ஸ் a de Broglie wave. Next பார்த்தீங்கன்னா, it represents simultaneously the particle as well as the wave nature. So it represents the wave nature and particle nature simultaneously. எங்க சார் பார்ட்டிகல் நேச்சர் இருக்கு, எங்க வேவ் நேச்சர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த k is a wave vector. அது என்ன சொன்னா 2 pi pi lambda. அதில் என்ன இருக்குன்னா the lambda, the wavelength. அந்த wavelength இருக்கிறதால it represents the wave nature. இல்லைனா இதையே இன்னும் கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி எழுதணும்னா என்ன சொல்லலாம், a exponential of I p divided by h cut x. இதை எப்படி சொல்லலாம், e to the power minus I e divided by h cut t. Energy is represents of the particle, the momentum represents momentum represents that is a particle, energy represents that is a wave. அப்படின்னா இந்த ரெண்டு நேச்சரும் இதுக்குள்ளார என்ன இருக்குன்னா இருக்கு, அதான் it represents the wave nature as well as the particle nature simultaneously. In the wave function, it represents for the moving particle, the wave function for a moving particle represents at the particular or represents the time at which it's there, the time at which where the particle is, and the position of the particle in space. Particle in space statistically. அதாவது ஒரு de Broglie வேவ், அதாவது அந்த குவாண்டம் வேவ் வந்து மூவ் பண்ணிட்டு வந்துச்சுன்னா, the probability of finding the particle at a particular space என்னன்னு இந்த வேவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதே போல the probability of finding the particle at a particular time. ஸோ இதை ரெண்டுத்தையும் சொல்றதுக்கு தான் இந்த வேவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன கொஸ்டின் கேட்கலாம், சப்போஸ் நீங்கள் இங்கே ஒரு ரூம் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த ரூமுக்குள்ளார என்ன செய்யறோம்னா இந்த பார்ட்டிகல் எந்த பொசிஷனில் இருக்கு. ஸோ த ஸ்டாட்டிஸ்டிக்கலி இட் வில் டெல்ஸ் where it is there. அதே போல statistically it will tells at what time the particle is there. ஸோ இந்த மாதிரி இந்த வேவ் சொல்லலாம். நமக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the fourth one நமக்கு என்ன வரும்னா, how we can find the particle there. அதுக்கு நம்ம என்ன மேத்தமெட்டிக்கலாக யூஸ் பண்ணால் the probability of finding the particle in space, அதுக்கான
ஸோ அந்த பார்ட்டிக்கல் வந்து குவாண்டம் பார்ட்டிக்கல் அந்த மேட்டர் வேவ்ஸ் அங்கே இருக்கலாம், இல்லைன்னா இல்லாத இருக்கலாம். 2 பாசிபிலிட்டி தான். அப்போ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன வரும்? அதாவது குவாண்டம் மெக்கானிக்கலி அந்த பார்ட்டிக்கல் என்ன செய்யணும்னா அங்கே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இல்லாத இருக்கலாம். ஸோ அங்கே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னவா இருக்கும், இல்லாததுக்கான பாசிபிலிட்டி என்னவா இருக்கும். ஸோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன சொன்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த வேவ். அதை எப்படி சொல்லணும்னா த probability of finding the wave is என்ன சொன்னா இன்டெகிரல் ஓவர், அதாவது ட்ரிபிள் இன்டெகிரல் போட்டோன்னா அந்த 3 ஸ்பேஸ்லையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். அதாவது அந்த இப்போ ஒரு இந்த கியூபிக்கல் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த கியூபிக்கல் பாக்ஸ் உள்ளார நான் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கேன். அந்த கியூபிக்கல் பாக்ஸ் உள்ளார இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we have to integrate x, y, z டைரக்ஷன். அப்படி இருந்துச்சுன்னா எப்படி வேவ் ஃபங்க்ஷன் கொண்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா psi star psi, இந்த 3 இன்டெகிரல் எதை ரெப்ரசென்ட்னா 3 ஸ்பெஷல் கோஆர்டினேட்டை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணோம். வால்யூம் எலிமெண்ட் டி டவ் ஆர் டிவின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த பார்ட்டிக்கல் இந்த பாக்ஸ் உள்ளார தான் இருந்துச்சுன்னா இட் வில் பி ஈக்குவல் டு 1. அப்படின்னா மீனிங் என்னன்னா the particle is conformly there is the particle is there. ஸோ அந்த பாக்ஸ் உள்ளார தான் கண்டிப்பாக இருக்கு ஈக்குவல் டு 1. சப்போஸ் அந்த பார்ட்டிக்கல் அங்கே இல்லைன்னா இதோடைய வேல்யூ என்ன ஆகுனா இன்டெகிரல் ட்ரிபிள் இன்டெகிரல் the psi star psi d tau, இந்த searching inside the box it goes to 0. இது equal to னா particle is present. இது equal to 0 னா not present. ஸோ இதுதான் இது இன் ஜெனரலாக psi star psi என்னன்னா இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. அதனால தான் என்ன சொல்லணும் மேட்டர் வேவ்ஸ் இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி வேவ். ஒரு எலக்ட்ரான் வந்து நம்ம ரூமுக்குள்ளார எங்கேயே தூக்கி போட்டோம்னா இருக்கா இல்லையா அப்படின்னா யூ டு இன்டெகிரேட் த வேவ் ஃபங்க்ஷன் ஓவர் திஸ் ரூம். அதுபோல் இல்லையா இருக்கான்னு சர்ச் பண்ணது 1 தந்தா இருக்கு, 0 தந்தா இல்லை. சப்போஸ் 0.5 0.2 தந்தா இருக்கு இல்லை, 50% அங்கே இருக்கு, 50% இல்லை. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளார அந்த எஸ் ஆர்பிட்டல் எலக்ட்ரான்னா 4%, அதாவது 4% ஆஃப் த டைம் எங்கன்னா நியூக்ளியஸ் உள்ளார இருக்க மாதிரி இருக்கும், மீதி 96% எஸ் ஆர்பிட்டலாக இருக்கும். ஸோ அது இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிக்கல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் த பார்ட்டிக்கல் மெஷர்மெண்ட் இஸ் ரியல் அண்ட் பாசிட்டிவ். இந்த மெஷர்மெண்ட் அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த வேவ் இட் இஸ் ரியல் அண்ட் பாசிட்டிவ். பட் த வேவ் ஃபங்க்ஷன் இந்த psi பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரியல், இட்ஸ் இமேஜினரி குவான்டிட்டி. இங்கே பாருங்க ஐ இருக்கு, இங்கேயும் ஐ இருக்கு. ஸோ என்னன்னா psi star psi இட்ஸ் a ரியல் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் மெஷரபிள் ஒன். என்னன்னா மெஷரபிள் ஒன். பட் த வேவ் ஃபங்க்ஷன் த psi இஸ் an imaginary. So it is not a measurable one. So இதுதான் ஒரு 5 important significant physical significance of the wave function. Thank you.